ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த லெமன் வந்து ஸ்லைஸ் ஆகிறது மாதிரி எப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இந்த மேஜிக் டூல் இருக்குல்ல, அதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு இன்வெர்ஸ் கொடுத்துட்டு ஒரு நியூ பேஜில் நான் வச்சுக்கிறேன். இது வந்து இதை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நம்ம பெருசாக்கி வச்சுப்போம். வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்லைசஸ் பீஸும் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மேஜிக் டூலில் இப்படி செலக்ட் பண்ணிட்டு செலக்டில் போயிட்டு இன்வெர்ஸ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருங்க. சச்சா, இப்போ இந்த இது இருக்குதுல்ல, இதை இந்த ரெக்டாங்குலர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி சரிசமமாக இப்படி பார்த்துட்டு க்ராப் பண்ணிவிட்டு இதை இப்படி மேலே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டி செலக்ட் ஆகிரும். இப்போ இது இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வைங்க. இந்த பழத்துக்கு ஏற்றது மாதிரி இதை இப்படி குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை இப்போ ஆல்ட்டு கொடுத்து அதே மாதிரியே இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு ஏற்றது மாதிரி இதை இப்படி குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டர் எஃபெக்ட் கொடுப்போம். அதுக்கு ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை எடுத்திருக்கேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு இங்கே எரேசர் டூல் இருக்குல்ல, அதில் போயிட்டு பேக்ரவுண்ட் எரேசர் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இப்படி கிளிக் பண்ணி இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம எரேஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த ஈரமாக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த இதில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுப்போம். இப்போ வச்சாச்சா, இதில் வந்துட்டு இங்கே ஃபில்லரில் போயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுப்போம். நமக்கு இப்போ அது வாட்டர் எஃபெக்ட் மாதிரி இருக்கா. இதை இப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணிப்போம். அவ்வளோதான். இதான் நம்ம ஸ்லைசஸ் பண்ணுறது.